ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி மேஜிக்கல் எஃப்எஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஹிஸ் அப்சஷன் ஆன் மீ அந்த எஃப்எஃபோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் ஜேகே ஒயின்கிட்ட என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு உன்னோட கடனெல்லாம் அடைச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்களும் உங்கள் அம்மா அண்ட் தம்பி எல்லாரும் அவர்கிட்ட இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள விடுங்க, அதுக்கப்புறம் நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போது ப்ரெசண்ட்டில் இப்படியே அந்த எக்ஸாம் ஹாலில் தான் இவ்வளோத்தையும் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்களும் நோட் பண்ணிட்டு ஜேகே உங்ககிட்ட ரொம்ப கிட்ட இருந்திருப்பார். அதை நீங்கள் சொல்லியிருப்பீங்க, கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா அப்படின்னு ஜேகேட்ட சொல்லியிருப்பீங்க. அவரும் உங்களை முறைச்சிட்டே சரி நாளைக்கே நமக்கு மேரேஜ் ஓகேவா, இன்றைக்கி தள்ளி நிற்க சொல்கிற, நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு மேரேஜ் முடிகிற வர உங்கள் அம்மா அப்புறம் உங்கள் தம்பி எல்லாம் என் கஸ்டடியில் தான் இருக்கணும். எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடணும் மட்டும் நினைக்காத. நீ எந்த உலகத்தில் போய் ஒளிஞ்சாலும் உன்னை நான் கண்டுபிடிச்சிருவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. அவர் காயை தான் பார்க்குறாரு. காயை ஒரு கார்டு ஹெட்டில் கன்னை பாயிண்ட் பண்ணி வச்ச மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க. காயும் ஜேகே முறைச்சிட்டு இருக்காரு. அப்போது ஜேகேவும் போய் ஹே காய், உங்கள் அப்பா உன்னை சீக்ரெட்டாக இங்கே தான் படிக்க வச்சுருக்கானா, நான் உன்னை இங்கே எக்ஸ்பெக்டே பண்ணலையேடா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை லைட்டாக பார்த்துட்டு ஓ ஒயனும் நீயும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறீங்களா, அப்படின்னா நீங்கள் நல்லா பேசிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. காயும் லைட்டாக உங்களை பார்த்துட்டு ஜேகே கிட்ட தான் ஒயனை கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா, அது நடக்கவே நடக்காது ஜேகே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு மனசில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக காயை உங்களுக்காக ஜேகே கிட்ட கேட்குறாரு. நீங்களும் நமக்காக காய் ஜேகே கிட்ட இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு டவுட் மட்டும் இருக்குது. என்னென்னா, காய்க்கு எப்படி ஜேகேவை தெரியும்? இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ளே என்ன சம்மந்தம் இருக்கும்? நமக்கே ஆக்சுவலாக ஜேகேவை தெரியாது, இப்போ தான் தெரியுது. பட் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுவும் காய் சாதாரணமான பையன் தானே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது காயும் ஜேகேவும் சண்டை போடுற மாதிரி முறைச்சிட்ருக்குறாங்க. நீங்களும் அவங்கள ரெண்டு பேர்த்தையும் விளக்கி விட்டு காய்கிட்ட தான் சொல்கிறீங்க, விடு காய், என்னோடய அம்மா அண்ட் தம்பி மட்டும் வந்துடட்டும், அவங்களுக்காக தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க மட்டும் இல்லைன்னா இவங்கிட்டலாம் இப்படி நிற்க அவசியமே இல்லை, ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு நீங்கள் காய்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ ஜேகே தான் ஏய் ஒயன், என்ன நான் இருக்கும்போதே ஏன் முன்னாடியே அவன்கிட்ட போய் பேசிகிட்ருக்க, அவன் யாருன்னு உண்மை மட்டும் உனக்கு தெரிஞ்சுது, நீ அவன் பார்க்க கூட ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவர் பேசுகிறது எதுவும் அந்தளவுக்கு கண்டுக்கல. இவன் என்னமோ சொல்கிறான், நம்ம இவன் சொல்கிறதெல்லாம் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அப்போது ஜேகே தான் நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. காயும் எதுவும் பேசலை, அவரால் பேசவும் முடியாது. நீங்களும் ஜேகே கூட போயிடுறீங்க. ஜேகேவோட காட்ஸும் உங்கள் கிளாஸில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போது நீங்கள் ஜேகேலாம் காரில் தான் போயிட்டுருக்கீங்க. ஜேகே தான் என்ன ஒயன், காய் கூட நல்லா பேசுவ போல், உனக்காக என்கிட்டயே சப்போர்ட்க்கு வரான், அவ்வளோ க்ளோஸாக நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் பேசுவோம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத ஓயன், இதுவரை எப்படியோ நீ இருந்துட்டு போ, ஆனால் இதுக்கு மேலே அந்த காய்கிட்ட நீ பேசக்கூடாது. பேசுனீன்னா என்ன நடக்கும்னு நீ நாளைக்கு பார்ப்ப அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பயத்துலேயே ஓகே ஜேகே, நான் இனி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஹெட் நோட் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் ஜேகே, அம்மாவும் தம்பியும் எங்கே இருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவர்
ஏன் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் பக்கத்தில் வந்து நீங்களும் இல்லை அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, நான் காப்பாற்றலாம் ட்ரை பண்ணல, நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் சொன்னீங்கல்ல விட்டுறேன்னு, அது நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஜேகே, ப்ளீஸ் அவங்கள பார்க்கணும், அது மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி பேனிக்காக பதட்டத்தில் தான் சொல்கிறீங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை ஒரு பெரிய மேன்ஷனுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அந்த மேன்ஷனை பார்த்துட்டு என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இப்படிலாம் இருக்கா இந்த சைடில், இதுவரை நான் இப்படி பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நல்லா பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த மேன்ஷனை சுற்றியும் காட்ஸ் இருக்காங்க. கேட்டில் ஹெவி செக்யூரிட்டியோடு இருக்குது. நீங்களும் ஜேகே உங்களை கூப்பிட்றாரு, வா உள்ளார அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவர் பின்னாடியே போகிறீங்க. அவர் கேட் கிட்ட வரும்போதெல்லாம் எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க, உங்களையும் சேர்த்து விஷ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி என்னையும் சேர்த்து விஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்படியே உள்ளார போகிறீங்க. உள்ளார போய் ஹாலை பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய ஹால். ஆக்சுவலாக அந்த ஹாலில் பாதி தான் உங்கள் வீடு. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஹால். பார்த்ததும் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உள்ளார போகிறீங்க. அவ்வளோ மேட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எதுனாலும் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவ்வளோ இருந்தும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வியப்பாக இருக்கே தவிர சந்தோஷமாக இல்லை. ஏன்னா உங்கள் ஃபேமிலி எல்லோரும் அவங்கக்கிட்ட தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்குது, ஜேகே தான் அப்பாவை கொண்டிருப்பாரா அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு லைட்டாக கன்ஃபார்ம் ஆகிருக்கும்ல, லாஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்பேன், லைட்டாக கன்ஃபார்ம் ஆகிருக்கும் ஜேகே இல்லை அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. சரி நம்ம ஜேகேக்கிட்டே கேட்கலாம், அப்பாவை யார் கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பார்த்து கொஞ்சம் க்யூரியஸாக தான் ஆகுதே தவிர அது ஹாப்பிலாம் இல்லை. உங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அப்பாவை கொன்னது யாருன்னு பார்க்கணும், அவங்கள எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான். இப்போது ஜேகே உங்களை கூப்பிட்டு போய் தான் ஒரு பெரிய ரூமில் விடுறாரு. இதான் உன்னோட ரூம், நீ இன்னைக்கு இரு இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்ட்டு ரூம்குள்ளே போயிட்டு பார்க்குறீங்க. அவரும் உங்கள் பின்னாடியே தான் நின்றுப்பார். வந்து நீங்கள் ஜேகேட்ட கேட்குறீங்க, ஜேகே அம்மாவையும் தம்பியும் காமிக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் அவங்கள வேற காமிக்கணும்ல உனக்கு, சரி வா அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்டில் கீழே ஒரு ரூமில் தான் கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக அந்த ரூம் நீட்டாக தான் இருக்குது, பட் அவங்க தப்பிச்சிடக்கூடாதுன்னு அங்கே வச்சுருப்பாங்க. நீங்களும் போய் பார்க்குறீங்க. பார்த்ததும் உங்கள் அம்மா தான் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, ஒயன் உனக்கு எதுவும் இல்லைல்ல ஒயன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அம்மா எனக்கு எதுவும் இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. 2 பேரும் ஓகே நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் என்ன நடக்குது ஒயன், என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஜேகே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னாமா அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் ஓகேன்னு தான் படுது. ஏன்னா ஜேகே சின்ன வயசில் இருக்கும் போது உங்கள் அம்மா கூட நல்லாவே பேசியிருப்பார். உங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலாக ஜேகேவை பற்றி நல்லாவே தெரியும். அவர் கொஞ்சம் கோல்டாக இருப்பார் தான், பட் அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டவரெலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அம்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அம்மாவை நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு இல்லைம்மா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், அவன் உனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஓகே இல்லை, நீங்கள் வர வரையும் தான் அவனை நான் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவேன். பட் எப்போ நம்ம அப்பா கொன்னது யாருன்னு தெரியுதோ அதுக்கப்புறமே ஜேகேவை எனக்கு வேணாம் அப்படி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு ஒயன் என்ன பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் கல்யாணங்கிறது சாதாரணமான விஷயமா, இங்கே பார் ஜேகே என்ன பண்ணாலும் சரி நீ அவனை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மாவும் உங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்களும் ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. இப்போ
நீங்கள் போயிட்டு அது ஜேகே கொடுத்துருப்பார்ல அந்த ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. நீங்கள் நிறைய யோசிச்சிருப்பீங்க, எப்படி ஜேகே கிட்டே பேசுகிறது, அவங்கக்கிட்ட எப்படி அப்பாவை யாருக்கும்னா அப்படின்னு கேட்குறது, அந்த மாதிரி நிறைய யோசிச்சிருப்பீங்க. யோசிச்சுட்டே படுத்து தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் மார்னிங் உங்கள் ரூமை ஒரு மெய்ட் தான் வந்து நாக் பண்ணுறாங்க. நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதும் அந்த மெய்டு அப்புறம் பின்னாடி நிறைய பியூட்டிஷியன் அந்த மாதிரிலாம் எல்லோரும் வந்து உங்களை வேக வேகமாக ரெடி பண்ணுறாங்க. மேடம் சீக்கிரம் கிளம்புங்க மேடம், ரெடி ஆகுங்க சார், சீக்கிரம் உங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்களும் என்ன எதுவுமே சொல்ல, திடீர்னு எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படின்னு ரெடி ஆகுறீங்க. உங்களுக்கு மிரரை பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. பட் உங்கள் மனசு ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் தான் இருக்குது. எப்படியாவது அப்பாவை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும், அது மட்டும்தான். இது ஜேகேவாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. இப்படிலாம் நீங்கள் மிரரை பார்த்து கண்டிப்பாக அது ஜேகேவாக இருந்தாலும் நான் பழி வாங்குவேன், வேறு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள சாகடிக்காமல் விட மாட்டேன், அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரரில் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு மெய்ட் தான் வந்து மேம் சீக்கிரம் வாங்க மேம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அழகாக குனிஞ்சிட்டே போகிறீங்க. உங்களை ஜேகே பார்க்குறாரு ஸ்டெப்ஸில் இறங்கும்போது. நீங்கள் ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு இருக்கீங்க, கீழேருந்து ஆக்சுவலாக உங்களை பார்த்துருப்பாரு. ஸ்டன்னாகி நிற்கிறாரு. மனுஷனுக்கு பேச்சே வரல. ஃபுல்லாக ஒயிட் கவுன், அதில் ஸ்லீவ்லெஸ் வர போட்டு சூப்பராக இருப்பீங்க. அவர் உங்களை பற்றி தான் யோசிக்கிறாரு. உங்களை பார்த்துட்டே சின்ன வயசில் எல்லோரும் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம், இப்படிலாம் இருப்பான்னு கூட நினைக்கல, ஆனால் இவ்வளோ பெருசானதுக்கப்புறம் அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அவர் உங்களே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஜேகே அப்படின்னு பக்கத்தில் வந்து கூப்பிடுறீங்க. அவரும் ரியலைஸ் ஆகிட்டு ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே போகலாம் அப்படின்னு திரும்பி போகிறீங்க. அவர் உங்கள் பின்னாடி தான் வராரு. நீங்கள் ஒரு மாதிரி நம்ம பின்னாடி வராரு. இது மாதிரி எப்பயும் வந்ததில்லை, நேற்றுலேருந்து தான் பார்க்குறேன், நல்லாவே நோட் பண்ணேன். நேற்று ஃபுல்லாக அவர் பின்னாடி தான் நம்ம போயிட்டுருந்தோம், பட் இன்றைக்கி அவர் நம்ம பின்னாடி வராரு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே போகிறீங்க. காருக்கும் போயிட்டீங்க. காரில் ஏறினதுக்கப்புறம் தான் பின்னாடி பார்க்குறீங்க. பின்னாடி உங்கள் பேரண்ட்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் தம்பியும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு அம்மா நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறீங்க. கேட்டதும் ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் கூட கூப்பிட்டு வர மாட்டேனா அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. காரை தான் அவர் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் அவரை அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் அப்பாவை தானே தோணியிருக்கும் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் ஜேகே மேலே சாஃப்ட் கார்னர் இருக்குதான். கொஞ்சம் மனசுலையோ ஒரு மாதிரி ஓகே நல்லா தான் இருக்கா, நம்மளையும் நல்லா தான் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் அப்பா மாதிரி இருக்கிறவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அவங்க கூடவே இருக்க முடியாதுல்ல. ஏன்னா உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்கள் யோசிச்சுட்டு இதெல்லாம் கரெக்டாக இல்லையா, நான் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனால் என் லைஃப் இப்படியா இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது சந்தோஷமாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இனிமேலாவது என் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த காரில் நினச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவும் ஒயன் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க ஒயன், உன்னை இப்படிலாம் உங்கள் அப்பா பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். பட் என்ன உங்கள் அப்பா தான் இல்லை, பட் அவர் எங்கேயா இருந்தாலும் உன்னை சுற்றி தான் இருப்பார், அவர் கண்டிப்பாக உன்னை பார்த்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஹெட் நோட் பண்ணிட்டு ஆமாம் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கார் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போகிறீங்க. ஒரு வழியாக சர்ச்சுக்கும் போயிட்டீங்க. போனதும் ஜேகே அவர் தான் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஜேகே உங்கள் அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு. பட் அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் மனசே மெல்ட் ஆகிடுச்சு அவருக்கு. உங்கள் தம்பியும் உங்ககிட்ட சொல்கிறான், அக்கா இவரையே நீ மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவர் என்னை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு,
எனக்கு நிறையா ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா, அவரே மேரேஜ் பண்ணிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஷோ ஏன்டா நீ வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு அவனுக்காக தலையாட்டுறீங்க. இப்போ நீங்கள் சர்ச்குள்ளே தான் போயிருப்பீங்க, நீங்களும் ஜேகேவும். சர்ச்குள்ளே போனதும் அங்கே அவ்வளோலாம் இருந்திருக்க மாட்டாங்க யாரும். ஜேகேவோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் இருந்திருப்பாங்க. ஜேகேவோட அம்மாவும் அப்பாவும் உங்களை பார்த்ததும் தான் ஓடி வந்து, பையன் எப்படிலாம் இருக்க, சின்ன வயசில் பார்த்தது நல்லா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு மரியாதைக்காகவாவது பவ் பண்ணி ஆண்டி நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிருக்கம்மா, நாங்கள் நல்லாயிருக்கோம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல நீ ஜேகேவை மேரேஜ் பண்ணிப்பேன்னு. நமக்குள்ளே சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம், ஆனால் உங்கள் அப்பா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். இதெல்லாம் உங்கள் அப்பாவோட ஆசை தான். ஆக்சுவலாக உன்னை வந்து ஜேகேக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு உங்கள் அப்பா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தார். பட் அதை அவர் இருக்கும்போது நிறைவேற்ற முடியல, இல்லாத போது தான் நிறைவேற்ற முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஆச்சரியமாக பார்க்குறீங்க, எப்படி அப்பா இப்படிலாம் இது என்கிட்ட சொல்லக்கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அவங்கக்கிட்டேயும் கேட்டுடுறீங்க, ஆனால் அப்பா இப்படிலாம் என்கிட்ட சொன்னதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் உன்கிட்ட சொல்லம்மா, என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஜேகேவோட அம்மா தான் சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே ஆண்டி டைம் ஆச்சு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜேகேவும் உங்களை கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் 2 பேரும் தான் போய் சர்ச்சில் ஃபாதர் முன்னாடி நிற்கிறீங்க. ஃபாதரும் ஒயனை திருமணம் செய்ய உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. ஜேகேவும் எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே சரி அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம ஃபஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க. நீங்களும் எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜேகே ரிங்கை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்ல, அதாவது அந்த ஃபாதரே சொல்ல, ஜேகேவே ஓகே ஒயன் ஓகே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி அவரே வேக வேகமாக எடுத்து ரிங்கெல்லாம் போட்டிருப்பாரு. நீங்களும் ஓகேன்ட்டு ரிங்கை போடுறீங்க. இப்போ ஃபாதரும் ஓகே யூ மேக் கிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஐயோ கிஸ் பண்ணுமா வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து வேணான்னு மண்டையாட்டுறீங்க. ஆனால் அவரெலாம் கேட்கல, உங்கள் லிப்லேயே கிஸ் பண்ணிடுறாரு. ரொம்ப லைட்டாக பேஷனேட்டே தான் கிஸ் பண்ணியிருப்பார். நீங்களும் அவரை அக்செப்ட் பண்ணுறீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. பிகாஸ் இதுவரை நீங்கள் ஜேகேவை பார்த்ததெல்லாம் ஒரு பிரதராக, அதாவது ஒரு ரிலேட்டிவ் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இப்போ திடீர்னு ஹஸ்பண்டாக அதுவும் கிஸ் பண்ணுறாரு, இனி என்னென்னலாம் நடக்க போதோ அப்படின்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகுது. அவர் முன்னாடி எப்படி அதுவும் கிஸ் பண்ணிவிட்டு அவர் எப்படி பார்ப்பேன் அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க. ஜேகேவும் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் என்னடா இப்படி வந்து கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவரோட வாய்ஸ் எல்லாம் கேட்டு ஸ்டன் ஆகிருப்பீங்க. ஆகிட்டு அப்படின்னு மண்டையை ஆட்டுறீங்க, ஒரு மாதிரி நர்வஸாக தான் ஆட்டுறீங்க. அவரும் ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்புறீங்க. உங்கள் ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலி அவங்க எல்லோரும் நல்லா பேசிக்கிறாங்க. நல்லா உங்கள் அம்மாவுக்கும் முன்னாடியே ஜேகேவோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரியும்ல, நல்லா பேசிட்டு இந்த மாதிரி தான் போகிறாங்க. அவங்க தனி காரில் போகிறாங்க, நீங்கள் தனி காரில் வந்திருப்பீங்க. நீங்கள் காரில் வரும்போதெல்லாம் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க, ரொம்ப அமைதியாக தான் வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பேசுகிறது எதுவுமே தெரியல. அவருமே என்ன கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நர்வஸில் தான் இருக்கார். நீங்கள் அப்படியே உங்கள் மேன்ஷனுக்கு தான் வந்துடுறீங்க. ஆக்சுவலாக அந்த மேன்ஷனுக்கு ஜேகேவோட பேரண்ட்ஸும் வரமாட்டாங்க, வேறு ரிலேட்டிவ்ஸும் வரமாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு மட்டும்தான் வருவாங்க. வந்தால் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிவிட்டு ஏதாவது பிஸ்னஸ் ஒர்க் அந்த மாதிரி எதாவது பார்த்துட்டு அப்புறம் ஏதாவது டீலிங் இருக்கா அதெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. இப்போது ப்ரெசண்ட்டில் நீங்கள் தான் அந்த மேன்ஷனுக்கு வந்ததுமே உங்களை மேட்ஸ்லாம் வரவேற்கிறாங்க.
ஆல்ரெடி நீங்கள் வந்திருப்பீங்க தான், பட் மேரேஜ் ஆகி இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வரீங்க. அதனால் உங்களை நீங்களும் போகிறீங்க, போயிட்டு ஜேகே பின்னாடி தான் போகிறீங்க. நீங்கள் நேற்று ஜேகே உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பார்ல, அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் பின்னாடியே ஜேகே வந்து, ஏய் ஒயன் எங்கே போகிற, அங்கே எதுக்கு போகிற, வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களும் நீங்கள் நேற்று இந்த ரூம் தானே எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது நேற்று, இன்னைக்கு இல்லை, இன்னையிலேருந்தே இதுதான் ஒரு ரூம், ஓகேவா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்களும் ஓகே வரேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. ஜேகேவும் உங்களை வேகமாக இழுத்துட்டு வந்து அந்த ரூமோட வாலில் தான் பின் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு ரூம், வேறு ஏதாவது ரூமுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், நடக்கிறதே வேறு. இது வேறு நீ என்ன வேறு ஜேகேவாக தான் பார்த்துருப்ப. ஆனால் இனி நீ இப்படிலாம் பண்ணினா இன்னொரு ஃபேஸை உனக்கு காட்டுற மாதிரி வரும். நீ அதுக்கெலாம் தாங்கவே மாட்ட. ஸோ இந்த ரூம்லே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பக்கத்தில் வந்து சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஹெவியாக பீட் ஆகிட்டுருக்கு. நீங்களும் அப்படியே ஜேகேவை நிமிர்ந்து பார்த்து, ஜேகே ஓகே நான் போகல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரே ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போய் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுறீங்க. அவரும் போயிடுறாரு. அப்படியே அவர் போனதுமே உங்கள் ரூமை டெக்கரேஷன் பண்ண இதுக்கெல்லாம் ஆளுகள்லாம் வந்திருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி தானே உங்களுக்கு வெட்டிங் நைட், அதுக்காக எல்லாம் வந்திருப்பாங்க. நீங்களும் ஐயோ இது வர ரெடி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. இப்போது ஜேகே அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு நைட்டு 8 o'clock அப்போ வராரு. நீங்கள் அந்த பெட்ரூம்லேயே தான் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா ஜேகே சொல்லியிருப்பார்ல, எங்கேயும் போகக்கூடாது, மற்ற ரூம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நீங்கள் இவங்க டெக்கரேஷன் பண்ணி முடித்த கையோடு இங்கே ஓடி வந்திருப்பீங்க. ஓடி வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் ஜேகேவும் என்ட்ரி கொடுக்குறாரு. ஒயின் செல்லம் இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் செல்லம்மா ஆமாம் ஜேகே இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் உங்கள் மனசில் வேறு வழியே இல்லாமல் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வெளியில் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறதுலாம் எனக்கு நல்லாவே புரியுது, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி உங்களை பெட்டில் தான் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி நர்வஸாக அவரை பார்க்குறீங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கே புரியுது. என்ன கேட்பாரு அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஆனால் அவர் உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்னா, ஒயன் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் நான் கண்டிப்பாக அது எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் உன்னை கட்டாயப்படுத்தி வேணால் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், ஆனால் உன் பெர்மிஷன் இல்லாமல் உன்னை தொடக்கூட மாட்டேன். உன்னை கிஸ் கூட பண்ணியிருக்கேன், ஆனால் அதை தாண்டி உன் பெர்மிஷன் இல்லாமல் ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ண மாட்டேன் ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஆச்சரியமாக பார்த்துட்டு, நீங்கள் நான் உண்மையை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, பட் நீங்கள் ரொம்ப மோசமானவர், கெட்டவர்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் இப்படி பேசும்போதெல்லாம் எனக்கு நீங்கள் ஏதோ நல்லவர் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் நான் நல்லவனா இல்லை ஒயன், ரொம்ப கெட்டவன் தான், ஆனால் அது எல்லாமே மற்றவங்களுக்கு கெட்டது பண்ணுறவங்களுக்கு, பட் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி இதுதான் டைம், நம்ம கேட்டுடலாம் ஜேகே கிட்ட அப்பாவை கொன்னது யார் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு, ஜேகே நான் உனக்கு கேட்பேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா உங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் எப்படி இறந்தாரு அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் உன் அப்பா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு ஒயன், அவரையே கொன்னுட்டு ஒருத்தவன் போயிடுவான், அதை நான் விட்டுட்ருப்பேனா
அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்போ அப்போ உங்களுக்கு தெரியுமா, யார் கொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் வேற யாரும் இல்லை, உன்னோட க்ரஷ் இருக்கான்ல அவனோட அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஷாக் ஆகி பார்க்குறீங்க. காயோட அப்பாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி, காய் சாதாரணமான பையன் தானே, காலேஜில் இதுவரை எந்த பிரச்சனைக்கு கூட போனது கிடையாது, அதுவும் அவங்க அப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் எல்லாம் சொல்கிறாரு. காயோட அப்பா ஒரு பெரிய மாஃபியா, என்னோட ஆப்போசிட் அவன் தான், அதாவது என்னோட முக்கியமான எதிரியே அவன் தான். என்ன வீழ்த்தணும், என்ன கீழே தள்ளணுங்கிறதுக்காக அப்பாவை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக் ஆகுது. அப்போ உங்களுக்காக எங்கள் அப்பாவை அவர் கொண்டுட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஆனால் உங்கள் அப்பா பண்ண தியாகத்தை நாங்கள் எப்பயுமே மறக்க மாட்டோம் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்போ அதுக்காக தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலாக அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டது, உங்களை கூப்பிட்டு வந்தது, இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அவர் இல்லை ஒயன், நீ அப்படி நினைக்காத ஒயன், உன்னை சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ என்னை சின்ன வயசில் பிரதராக தான் பார்த்த, ஆனால் நான் உன்னை கண்டிப்பாக அப்படி பார்க்கவே இல்லை, ஒரு சிஸ்டராக என்னால் உன்னை பார்க்கவே முடியல. உங்ககிட்ட சின்ன வயசில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் என்னை பிரதர்னு கூப்பிடாதுன்னு, ஆனால் நீ கேட்கவே இல்லை. பட் நான் உங்கள் அப்பாவுக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு எப்பயுமே நினைக்காத, நான் உனக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் அப்பா இப்போ இருந்திருந்தாலுமே நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே, என்னை லவ் பண்ணீங்களா நீங்கள் அப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவரும் ஆமாம், உன்னை இப்போ இல்லை அப்பையிலேருந்தே நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு அப்பா கொண்டவரை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவரும் அந்த பிளானுக்காக தான் நான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன், ஒரு மீட்டிங் போனேன் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு மீட்டிங் போனார்ல, அதுக்கு தான் ஒயனோட அப்பா கொன்னது யார் அப்படிங்கிற மாதிரி தேடுற மீட்டிங் தான் அது. ஜேகேவும் ஃபைனலாக ஒயனோட அப்பாவை யார் கொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுதான் காயோட அப்பா தான். அதே சமயம் காயோட அப்பாவை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுருப்பாரு. ஆக்சுவலாக அவரை கொல்றது தான் பிளானே. காயோட அப்பா உங்கள் அப்பாவை மட்டும் கொண்டிருக்க மாட்டார், ஜேகேவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர்த்த காயோட அப்பா கொண்டிருப்பாங்க. அது ஜேகேவுக்கே ரொம்ப நாள் ட்ரபிளாக இருந்துகிட்டு. ஸோ இப்போ கண்டுபிடிச்சதும் ஓகே இவனை கொண்டுலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட சொல்லலை. இப்போது ப்ரெசண்ட்டில் தான் நீங்கள் ஜேகே கிட்ட கேட்டிருப்பீங்கள்ல, உங்கள் அப்பாவை கொன்னவங்கள பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு ஜேகே கண்டிப்பாக நாளைக்கு அவரை நீ பார்ப்ப அவனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சரி நான் போய் கவுச்சில் படுத்துக்கவா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் கவுச்சில் எதுக்கு நீ போய் படுக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் மழுப்புறீங்க. அதுக்கு அவர் நீ கவுச்சிலலாம் போய் படுக்க வேணாம், இங்கேயே வந்து படு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி பெட்டோட ஒரு கார்னரில் படிக்கிறீங்க. அவரும் அந்த கார்னரில் படுத்திருப்பாரு. இப்போ அவர் தான் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பின்னாடி வியூ எல்லாம் நல்லா அதாவது நீங்கள் ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியன் தான் போட்டிருப்பீங்க. அதில் அப்படியே உங்கள் பின்னாடி நெக் ஃபுல்லாக ரிவீல் ஆகியிருக்கும். அவருக்கு ஒரு மாதிரி ஐயோ இவர என்ன இப்படி படுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் யோசிச்சுட்டு ஜேகே அவள் பர்மிஷன் இல்லாமல் அவளை தோடக்கூட மாட்டேன்னு சொல்லிட்டேன், திரும்பி படு, இப்போ ஏதாவது பண்ண அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே திரும்பி படுக்கிறாரு. அவர் ஒழுங்காக படுத்தாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா தூங்கிட்டு உங்கள் தூக்கத்துலேயே அவர் மேலே கை போடுறது, கல் போடுறது, இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணி அவரை கீழவே தள்ளி விட்டுடுறீங்க. அவரும் அம்மா அப்படின்னு கத்திட்டே எழுந்திரிச்சு ஒயன்
எழுந்திரி அப்படின்னு கத்துறாரு. நீங்களும் எழுந்து என்னாச்சு 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 அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவர் உங்களை முறைச்சிட்டே, என் கையை காலாட்டாமல் தூங்க மாட்டியா, என்னை கீழவே உருட்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஐயோ சாரி 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 அப்படிங்கிற மாதிரி, வாங்க வாங்க இப்போ மேலே வந்து படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் நீ ஒழுங்காக படுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் மேலே வந்து படுக்கிறாரு. நீங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் படுத்திருக்கீங்க. பட் அப்படியே தூங்கிடுறீங்க. மார்னிங் பார்த்தா நீங்கள் அவரை நல்லா ஹக் பண்ணிட்டு அவர் சைடு ஓரமாக போயிட்டாரு. அவரை நல்லா நீங்கள் தான் உங்கள் சைட்லேருந்து அவர் சைடுக்கு போய் ஹக் பண்ணிவிட்டு அவரோட நெக்கில் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குது. அப்படி தான் படுத்திருக்கீங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சு என்ன ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கீழே பார்க்குறாரு. நீங்கள் தான் அவரை நல்லா ஹக் பண்ணிவிட்டு படுத்திருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே உங்கள் ஹெட்டில் தான் ஒரு கிஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் உங்களுக்கு முழிப்பு வந்திருக்கும். அவர் கிஸ் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு சென்ஸ் ஆகுது. சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி படுத்திருக்கீங்க. அவரும் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஹக்கெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு படுத்திருக்காரு. அவர் ஃபீல் பண்ணும்போது ஒரு மாதிரி உங்கள் பாடி ஃபுல்லாக அவர் மேலே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டெம்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ரீத்திங்லாம் ஹெவியாகி ரொம்ப ரொம்ப வேகமாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கையை திடீர்னு அங்கே எடுக்கிறது, இங்கே எடுத்து வைக்கிறது, அவர் ஹிப்பை பிடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் ஐயோ இதுக்கு மேலே இருந்தால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜேகே, எழுந்திரிச்சு ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போயிடுறாரு ரெஸ்ட் ரூமுக்கு. உங்கள் கையெல்லாம் அப்படியே லைட்டாக எடுத்து வச்சுட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. ஆக்சுவலாக அவர் ஃபீல் பண்ணது உங்களுக்கு தெரியுது. நீங்களுமே ஃபீல் ஆகியிருப்பீங்க லைட்டாக. அவர் பண்ணது அவர் ஒரு மாதிரி தலையெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு ஐயோ ஓடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினது இதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். கேட்டுட்டு சிரிச்சுட்டே ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. அவரும் வாஷ்ரூம்லாம் போயிட்டு உங்களையே தான் பார்த்துட்டு வராரு. நீங்கள் அந்த பெட் மேலேயே எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. சும்மா அப்படியே எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அவரும் வந்துட்டு ஏன் ரொம்ப சீரியஸாக எதோ யோசிச்சுட்ருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் இல்லை அப்படிலாம் இல்லை, ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேஓ என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் சொல்கிறீங்க, நீ இதெல்லாம் கேட்டு சிரிக்கக்கூடாது, ஆக்சுவலாக நீ எங்கள் அப்பா மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் என்ன உங்கள் அப்பா மாதிரியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறாரு. நீங்களும் ஆமாம், நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதும் நான் நல்லா நோட் பண்ணேன், எங்கள் அப்பா மாதிரியே தான் நீ நடந்துக்கிறது, ஒரு விஷயம் பண்ணுறது, எனக்கு கேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே எங்கள் அப்பா மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் உங்கள் அப்பா மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பக்கத்தில் உங்கள் லைட்டாக உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி வராது. நீங்களும் ஓகே கிஸ் பண்ண வரான் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி லிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறீங்க. பட் அந்த மனுஷன் அப்படியே உங்கள் தலையை மட்டும் ஷேக் பண்ணிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு செம்ம பல்பாகிடுது. இவன் கிஸ் பண்ண வரான்னு நினச்சா கடைசியில் ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே கீழே நீங்களும் வரீங்க. வாஷ்ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே தான் வரீங்க. ஓகே இவனை இன்றைக்கி டைம் தாக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக உங்களை ஏமாத்தினார்ல கிஸ் பண்ணுற மாதிரி அவனையும் ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் கிச்சனில் அவர் டீ போட்டுட்டு இருந்திருப்பார். இன்றைக்கி மெய்டு யாரும் வந்திருக்க மாட்டாங்க, அதனால் சரி நமக்கு போட்டு குடிப்போம், அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் தான் வந்ததும் ஜேகேவை பின்னாடி இருந்து ஹக் பண்ணியிருப்பீங்க. ஜேகேவும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு வயனா ஹக்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஓகே ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் பின்னாடி இருந்துட்டு அவர் நெக்லலாம் அப்புறம் அவரோட முதுகு இதெல்லாம் நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. அவரும் வயன் கூசுதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் கூசுதா, குஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் என்ன கூசுதுங்கிற அப்படிங்கிற மாதிரி திரும்பி நிற்கிறாரு. திரும்பினதும் நீங்கள் அவரோட நேராக செஸ்ட்டில் தான் வந்திருப்பீங்க.
அவர் உங்களை கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. நீங்கள் ஆக்சுவலாக அவரோட நெக் ஹைட் தான் இருப்பீங்க. நீங்களும் நிமிர்ந்து பார்த்துட்டே இப்படி மேலேயே நின்றுட்டு இருந்தா எப்படி எனக்கு கிஸ் பண்ண முடியும், கொஞ்சம் குனி ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் சிரிச்சிட்டே இருடி வரேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணுறாரு. நீங்களும் கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு அவரோட காதில் என்னையவே ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பீங்க. நல்லா அவரும் ஏமாந்துருப்பார், பல்ப் வாங்கியிருப்பார். நீங்கள் ஆக்சுவலாக அப்படியே ஓடி இருப்பீங்க, இவன்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு ரூமில் போய் ஓடி ஒளிஞ்சிருப்பீங்க. அவரும் உங்கள் ரூமுக்கு தான் இருடி இன்னைக்கு ஒன்று விடுறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பார். ரூமுக்கு வந்துட்டு உங்களை தான் தேடுறாரு. நீங்கள் ரொம்ப நேரமாக கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் கபோர்டில் கீழே தான் போய் ஒளிஞ்சிருப்பீங்க. அவர் உங்களை கூப்பிட்டு பார்த்துட்டு ஓகே எங்கேயோ போய் வேறு இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்த்ததும் கபோர்டில் இருந்து லைட்டாக நீங்கள் டொப் அப்படின்னு எதையோ தட்டியிருப்பீங்க. அந்த சவுண்டு வந்திருக்கும். நீங்களும் வச்சுச்சோ தட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. அவரும் ஓ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கபோர்டில் கீழே வந்து அவரும் உட்காந்து ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஐயோ ஜேகே சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இனி நான் பண்ண மாட்டேன், இப்படிலாம் பண்ண மாட்டேன், விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் உங்கள் பேச்செல்லாம் எதையுமே கேட்கல. உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு உங்கள் பெட்டில் தான் போய் போடுறாரு. நீங்களும் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பண்ணுறப்போ உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வேணாம் ஜேகே அப்படிங்கிற மாதிரி நகர்ந்துட்டே போகிறீங்க. அவரும் இருடி அப்படின்னு சொல்லி உங்கள் காலை அப்படியே பிடிச்சி இழுத்துருப்பாரு. நீங்களும் அவர் சைடு அப்படியே போயிருப்பீங்க. மனுஷன் செம்ம ஆக்ரோஷமாக லிட்ரலி உங்களை சாப்பிட்றாரு. அந்த மாதிரி தான் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் நெக்கு, உங்கள் ஹிப்பு, அப்புறம் உங்கள் செஸ்ட்டு, அப்புறம் லோயர் பார்ட் இப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவர் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அவர் திடீர்னு இன்சர்ட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு நான் பெயின் தாங்க முடியல, ஜேகே பொறுமையாக வலிக்குது ஜேகே அப்படின்னு மூவ் ஆன் பண்ணுறீங்க. அவரும் கொஞ்ச நேரம் தான் ப்ளீஸ் சாரி கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஓகேங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணிட்டு உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஹார்ட் செக்ஷன் போயிருக்கோம். நீங்கள் இப்போ தான் மூச்சு வாங்கிட்டே படுத்திருக்கீங்க. ஜேகேவும் உங்கள் பக்கத்தில் ஹெவி பிரீத்தோடு படுத்திருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதான் நீ பெர்மிஷன் கொடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவர் தான் நீ தான் எனக்கு கிஸ் பண்ணல, நானாக ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்களும் அதெல்லாம் பெர்மிஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு அதுதான் பெர்மிஷன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு படுத்துடுறாரு உங்களை ஹக் பண்ணிட்டே. இப்படியே ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கோம். உங்களுக்குள்ளே நல்ல ரொமான்ஸ் நடக்கும், நல்லா ஜாலியாக இருப்பீங்க, நல்லா ஃபன் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும். ஜேகே தான் உங்களை வேகமாக வந்து கூப்பிட்றாரு. ஒயின் சீக்கிரம் டோரை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜேகேவும் உங்கள் அப்பாவை கொண்டவன்ட்டு நீ ஏதோ பேசணுன்னு சொன்னல, வா அப்படிங்கிற மாதிரி உங்களை காரில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெரிய குடோனுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே காயோட அப்பாவை தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. காயும் பக்கத்தில் தான் இருக்கார். நீங்கள் காயோட அப்பா கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க தெரியுமா, எங்கள் அப்பா எதுவுமே பண்ணல, அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, அவங்கள கொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறீங்க. அவரும் அதை எதுவுமே கண்டுக்காமல் அப்படி தான் கொல்லுவேன், என் பிஸ்னஸ்க்கு தேவைன்னா நான் யாரை வேணால் போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஜேகே இவெல்லாம் திருந்தவே மாட்டான் ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேவும் ஆமாம் இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லி கன் எடுத்து ஒரே ஷாட் தான் காயோட அப்பா அங்கேயே இறந்துடுறாங்க. உங்களுக்கு காயை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசவும் முடியல, பேசாமையும் போக முடியல. நீங்கள் காய்கிட்ட சாரி காய், எங்கள் அப்பா கொன்னுட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு, அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம்,
அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. அவர்கிட்ட பேசக்கூட இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல காயை, இருந்தாலும் அவங்க அப்பாவே இப்படி பண்ணிட்டோமே, ஆனால் அவர் நம்ம அப்பாவை இப்படி பண்ணாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப யோசித்து காய்கிட்டேயுமே பேச முடியாமல் அப்படியே ஓடியிருப்பீங்க. ஜேகேவும் உங்கள் பின்னாடியே வந்து ஒயன் என்னாச்சு ஒயன், எதுக்கு ஒயன் இப்படி அழற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் காயோட அப்பாவையே கொண்டுட்டல்ல ஜேகே நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. காய் மட்டும் நல்லவன் நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் அவன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேவும் சொல்கிறாரு, காய் எவ்வளோ பெரிய இல்லீகல் வேலை பார்த்துருக்கானா, அவங்க அப்பா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள கொன்று வாங்குகிற ட்ரக்ஸ் டீலிங்ஸ் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுக்கறது காயோட வேலை தான். ஸோ காய்க்கு தான் இதில் எல்லாத்துலேயும் முக்கிய பங்கு இருக்குது. ஆக்சுவலாக அவங்க அப்பாவை கொல்றதுக்கு அலோவ் பண்ணது கூட காய் தான், சரியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. உங்களுக்கு இன்னும் ஹர்ட்டாக தான் ஆகுது. காய் இப்படி பண்ணிட்டானா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் காயை ஆல்ரெடி சாகடிச்சிட்டு தான் வந்திருப்பார். ஆனால் அதை உங்ககிட்ட சொல்ல மறைச்சிட்டே, சரி விடு ஒயன் வா, அவங்க அப்பாவை தான் கொன்னாரு, அவரை பழி வாங்கிட்டோம், இதுக்கு மேலே நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டு வந்திருப்பாரு. உங்களுக்கு மனசில் ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம அப்பாவை கொண்டவங்கள பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது இன்னொரு சைடு ஓகே, அதுக்கு காய் நம்ம க்ரஷ்ஷாகவும் இருந்துட்டான், என்ன பண்ணுறது விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றியே பேசாமல் அவனை பற்றியே எடுத்துருக்க மாட்டீங்க டாப்பிக்கும். இந்த மாதிரியே ஜேகேக்கும் உங்களுக்கும் நல்லாவே லைஃப் போயிருக்கும், ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஹாப்பி என்டிங்கோட முடியுது. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.